Hello friends. இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க முன்னாடி பழக்கம், பல வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். அவங்க நம்மளை பத்தி 2 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டேன். எங்க ஒரு ரிலேட்டிவ் மூலமா. ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படின்னா, நான் சொல்ற ஆளு ரொம்ப பேருக்கு தெரியாது. பட் என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் டெஃபினட்டா நான் யாரை பத்தி பேசுறேங்கிறத கட்டாயமா தெரியும். ஸோ அதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதனால தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் சாதாரண வியூஸ்க்கு இது யாருன்னு தெரியாது. பட் கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்க. நான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு டைரெக்டாக போய் சேரலனாலும் கூட என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் வெல்விஷர்ஸ் இருக்காங்க. ஸோ தே வில் definitely see this video and they will definitely once again they will share this video. ஸோ என்னன்னா, ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ஒரு லேடி. அவங்களுக்கு இப்போ ஒரு 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 44 வயசு இருக்கலாம். ஸோ அவங்க எப்படின்னா, ஃப்ராடுல நம்பர் 1. அவங்க ஆரம்பத்துல எப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து அது ஃப்ராடு தான். ஸ்டார்டிங்ல இருந்தே ஃப்ராடு தான். அந்த ஃப்ராடுக்கு அவங்க அப்பா அம்மாவும் கூட சப்போர்ட் பண்றதுதான் இதுல ஹைலைட். அவ ஃப்ராடு பண்றாங்கிறதும் தெரியும், அவ சீட்டருங்கிறதும் தெரியும். ஏமாத்தி காசை வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து, ஒர்க் பண்ற இடத்துல இருந்து காசெல்லாம் ஸ்டீல் பண்ணி வீட்டுக்கான சாமான்கள்லாம் வாங்கினதுங்கிறதும் தெரியும், ஜுவல்ஸ் வாங்கினதுங்கிறதும் தெரியும். இருந்துமே கூட என்ன பண்றாங்க, அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நான் சொல்ற இந்த சப்ஜெக்ட் நியர்லி ஒரு 25 இயர்ஸ், 26, 27 இயர்ஸ், 27 to 25 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு சம்பவம். பட் அது ஸ்டில் அது வந்து ஒரு என்ன சொல்ற, ஆக்டிவ்ல இருக்கிற சிம் மாதிரி. அந்த லேடி வந்து எங்க போனாலும் இதுதான் பண்ணுவாங்கங்கிறது எங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரியும், நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க யாருன்னா, அந்த இடத்த நான் கரெக்டா சொல்ல விரும்பல. பட் வீடியோ பாக்குறவங்க வந்து அது எந்த ஏரியாங்கிறது தெரியும். பட் அந்த ஸ்ட்ரீட் பேர்லாம் சொல்லுவோம், அந்த இடத்த எங்க இருக்குங்கிறத நான் சொல்லல. பட் நாட் இன் இந்தியா. ஸோ இவங்க வந்து சி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ஒரு ஊர்ல. ஜிஞ்சிபிட்டி ஸ்ட்ரீட், ராஸ்போண்டோ ஸ்ட்ரீட், அடுத்தது சி ஸ்ட்ரீட். இந்த சி ஸ்ட்ரீட்ல ராயல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு ஷோரூம் இருந்துச்சு. அதோட ஓனர் பேர் வந்துட்டு ஒலிவர் பெர்னாண்டோ. அந்த கடையை, அந்த ஷோரூம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த ஒலிவருங்கிறவரும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து, இந்த லேடி வந்து அங்க போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச இடத்துல ஒரு வித்தின் 3 மந்த் வந்துட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, ஜுவல்ஸ்னா உங்க வீட்டு ஜுவல்ஸ், எங்க வீட்டு ஜுவல்ஸ் கிடையாது. பயங்கர நகைகள், அவ்வளவு நகை எல்லாம் வாங்கியாச்சு. அது எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த டைம்ல நான் அங்கதான் இருக்கிறேன், அந்த கண்ட்ரியில தான் நானும் இருக்கிறேன். ஸோ இப்போ நானே கேட்குறேன், ஏது இவ்வளோ காசு, இப்படிலாம் சாமான் வாங்குறதுக்கு எங்க இருந்த இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் வருது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து லோன் எடுத்து வாங்குறேன், அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லி வாங்குறேன் அப்படின்னு இவங்க என்கிட்ட சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, அந்த ஃபேமிலிக்கும் நமக்கும் எந்த விதமான டீலும் கிடையாது. ஸோ நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவங்க அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒலிவர் பெர்னாண்டோ அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து எனக்கு நல்ல பழக்கம். ஸோ அவர் வந்து இப்படி எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இந்த கேர்ள் வந்து இப்படிலாம் பண்றா. பண்ணும்போது நான் நினைக்கிறேன் அவளுக்கு வந்து ஒரு 20, 22, 23 வயசு கூட இருக்கலாம். சின்ன 20, 21, 22 வயசு அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல.
ஸோ அங்க இருந்து காசெல்லாம் லட்ச கணக்குல ஆட்டைய போட்டாப்புல அக்கா. ஆட்டைய போட்டு வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி நகைகள்லாம் பயங்கரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நகையே கிடையாது. இப்போனா நகை அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அவ வாங்கி போட்டுக்கிட்டா, அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி பந்தாவா லைஃப் போகுது. 14 திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டா வித்தின் 3 மந்த்லயே. அப்போ அந்த மனுஷன் ஒளிவருங்கிறவர் அந்த லேடியோட அப்பாவுக்கும் நல்லா தெரியும். ஸோ அவங்களையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அந்த லேடியையும் லேடியோட அம்மா பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இப்படிதான் நடக்குது, எனக்கு அந்த காசெல்லாம் டெஃபினட்டா எல்லாம் வரணும், இல்லைன்னா வி வில் டேக் லீகல் ஆக்ஷன், கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொன்ன உடனே தே காட் ஸ்கேட். கையில விழுந்தாங்களா காலில் விழுந்தாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வேலையில இருந்து அவங்க நிறுத்திட்டாங்க அந்த லேடிய. இப்படி இருக்கும்போது அந்த லேடியும் வேலையில இருந்து நின்னாச்சு. எத்தனை பேருக்கு எங்க போக முடியும், நின்னாச்சு. அவங்க காலில் விழுந்தாங்களா கையில விழுந்தாங்களா என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. காசு கொடுத்தாங்களா கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு கொடுத்திருந்தா அவரே சொல்லியிருப்பாரு, நாம இவங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. கொடுக்கல. அப்போ அந்த காசுல ஆட்டையை போட்டு என்னமோ கெஞ்சு கூத்தாடி அந்த ஆள்கிட்ட தப்பியாச்சு. இந்த லேடி தப்பிட்டு இன்னொரு மாசத்துலயே இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகுது. கல்பெட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த லேடி வேலைக்கு போகுது. அது நம்ம ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி. அங்கேயே போயும் அக்கா கைவரிசைய காட்டிட்டாப்ல. கைவரிசைய காட்டி அங்கேயும் பல லட்சம் ஆட்டையை போட்டாச்சு. அதுவும் ஒரு வித்தின் 1 month 2 monthல தே ஹேவ் கிவன் அ கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட். இப்போ நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்கு 8:30 மணி 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லேடியோட அப்பா என்ன பண்றாரு, இவ்வளவு நகை ஒரு துணியில போட்டுட்டு கெட்டிக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு நகை எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ரைடுக்கு வராங்க இந்த லேடியை பிடிக்கிறதுக்கு, இந்த லேடிய பிடிக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்ன உடனே அவ்வளவு நகையும் எடுத்துட்டு இவரு அவங்க சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரி அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த கொடுத்த இடத்துல அவங்க ஒரு 4-5 நகைய 2-3 நகைய ஆட்டையை போட்டாங்க போல தெரியுது, அது வேற மேட்ரு. இப்படிலாம் நடந்து இந்த லேடி அவங்க காசுல கல்யாணம் கட்டல, வேற ஒரு காசுல ஒரு பாய கல்யாணம் கட்டும் போது அந்த மேரேஜ் நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களும் போயிருந்தோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு லண்டன்ல தான் எங்களுக்கு மேரேஜ், அமெரிக்கால தான் மேரேஜ், சுவிட்சர்லாண்ட்ல தான் ஹனிமூன் அப்படிலாம் டூப்லாம் விட்டு கல்யாணம் கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு போனோம். ஸோ எஸ், அன்னைக்குதான் மேரேஜா, எங்களுக்கும் தெரியாது. இதுல சம்பந்தப்பட்ட வந்த அந்த சர்ச் பாஸ்டர் கூட தெரியாது. அந்த ஆள் ஒரு ஃப்ராடு தான். உங்க போற சர்ச் பாஸ்டர் இருக்காரு, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. இப்ப திருந்தனானோ திருந்தலையோ எனக்கு தெரியாது. அந்த அவங்க கூட எனக்கு எந்த டச்சும் கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்து இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. 20 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த கண்ட்ரிக்கும் எனக்கு கூட இப்ப எந்த டச்சும் கிடையாது. சோ அந்த ஆளுக்கே தெரியாது. அந்த ஆளே ஷாக் ஆயிட்டாரு, என்னடா இது கல்யாணங்கிறத தெரியாமையே கல்யாணம் கட்டி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு. இந்த ஃப்ராடு கல்யாணம் கட்டி அவன் ஒரு வீணா போனவன். யாரையும் அந்த லேடி கல்யாணம் கட்டினவன் ஒரு வீணா போனவன். எப்படி இருப்பான்னா நாகேஷ் மாதிரி இருப்பான். நாகேஷ் மாதிரிங்கிற சொல்றதை விட நாகேஷ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்து கொஞ்ச நாள்ல அவன் ஒரு வீணா போன, வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது. ஆனா எல்லாருக்கிட்டையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அமெரிக்கன் எம்ப்ளாய்டுன்னு இவங்க டூப்பா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் என் ஒய்ஃப் அதை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தா ஒரு டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது எங்களை பார்த்தோன்னே எல்லாம் மறைஞ்சு கிரிஞ்சு ஓடி அப்படின்னு. அந்த பையனுடைய அம்மாவும் கேரக்டர் சரியில்லை, ஒரு மாதிரியான கேரக்டர். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். நான் பையன் இல்லை, அவருக்கு இருக்கேன்.
அந்த கிறுக்கனை டைவர்ஸ் பண்ணிட்டு வேலையும் கிடையாது, வெட்டி இல்லாத ஒரு வெட்டி ஆஃபீஸர், மன்னாரன் கம்பெனி. ஸோ அப்படி ஒரு மென்டல் அது. அந்த மென்டலை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஊருக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், லாஸ்ட் இயர் என்னமோ. இங்க எவனோ ஒருத்தன் ஏமாளி மாட்டிட்டான் பொழுது இருக்குது. அவனை கல்யாணம் கட்டிட்டு இங்க கல்யாணம் கட்டினாலா அங்க கல்யாணம் கட்டினாலா எனக்கு தெரியல, அவட சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியாது. கடைசிக்கு வரேன் நான். எல்லாம் கல்யாணம் கட்டிட்டு இங்க ஒரு பொண்ணு இருக்கான். இப்ப புதுசா கிடைச்ச பேமானிக்கும் இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். இங்க எப்படி இருக்காளோ ஏது இருக்காளோ நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச அந்த லேடி ரொம்ப ஃப்ராடு. சின்ன வயசுலயே ஸ்கூல் படிக்கும் போது அங்க நிறைய பசங்களோடலாம் ஊர் சுத்தினதா கேள்விப்பட்டேன். அதுல ஒரு ஆள் எட்வர்டுன்னு டயர் கடை வச்சிருந்தாரு. அவன் பையனோட எல்லாம் சுத்தி அவங்க தாய் மாமாவே என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கேர்ள் படிச்சது குட்ஷப்பட்டுன்னு ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல் மதர், அவங்க பேர் ஏதோ ஒரு மேரியா என்னமோ பேர் தான், மேரி தான் நினைக்கிறேன். எஸ், அவங்களும் நான் அந்த டைம்ல ஒரு கன்வென்ஷனுக்கு நான் தான் ட்ரம் ப்ளே பண்றேன். அங்க அந்த இதுல அந்த சிஸ்டர் எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் தெரியும், எங்க அப்பாவுக்கும் தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தெரியும். அப்போ இந்த நியூஸை எப்படியாவது அவங்க வீட்டுல சொல்லிடு அப்படின்னு. ஏன்னா இவன் அங்க 2 ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வாரப்புற பக்கத்துல அங்க பெனடிக்ஸ் காலேஜ்னு ஒன்று இருந்துச்சு. இவங்க இருந்தது, இவ படிச்சது குட்ஷபர்ட் கான்வென்ட். ஸோ அங்க இருக்க பசங்களுக்கு லெட்டர் எழுதுறது அது பண்றதை விட பெரிய இஷ்யூ ஆகி அதெல்லாம் கொஞ்சம் இதானதுனால அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க மாமா எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பேசி இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவ தான் இந்த பொம்பளை. இவ சொல்லி இருக்கிறா என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ இவங்கெல்லாம் ரவுடி. யார் ரவுடி? நான் ரவுடியா, ஷெரீப் ரவுடியா, இம்ரான் ரவுடியா, அமுதன் ரவுடியா, பபி ரவுடியா, இவங்கெல்லாம் ரவுடிஸ், இவங்க கூட எல்லாம் டீல் பண்ணாதீங்க அப்படின்னு. முதல்ல நாங்க ரவுடிங்கிறதுக்கு உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நாங்க எங்க ரவுடி பண்ணோம், ரவுடிசம் பண்ணோம்? யாரை அடிச்சோம், யாரை வெட்டினோம், இல்லாட்டி யாரை குத்துனோமா? ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா எங்க மேல? அந்த நாட்டிலயும் சரி இந்த நாட்டிலயும் சரி எங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா? நான் ஆஸ்திரேலியால இருந்தேன், அங்க கேஸ் இருக்கா? சிங்கப்பூர்ல இருந்திருக்கேன், அங்க கேஸ் இருக்கா? யூகேல இருந்திருக்கிறேன், அங்க கேஸ் இருக்கா? கொலம்போல இருந்திருக்கிறேன், அங்க கேஸ் இருக்கா? கொலம்போலன்னா 1-2 அடிப்படி கேஸுகள் இருக்கும். சரி, இங்க ஏதாவது கேஸ் இருக்கா? சென்னையில ஒரு கேஸ், இவங்க ரவுடிஸ், இவங்க இப்படி, இவங்கள அப்படி, அவங்கள அடி அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸ்? எதுவுமே கிடையாது. எப்படின்னு எங்களை ரவுடிங்களாம். என்ன விடுங்க, நானாவது சின்ன பிள்ளை மாதிரி அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் கூட பேட் எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நான் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. அவங்க எல்லாம் பக்கா பிசினஸ் வயசுலயே ஃபேமிலி, அந்த மாதிரி ஃபேமிலி, யாரோட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. பிரச்சனை வந்தா விட மாட்டாங்க, அது எல்லாருக்கும் உள்ளதான், எல்லா ஆம்பளைக்கும் உள்ளதுதான். எல்லா ஆம்பளை, எல்லா பொம்பளை, எல்லா ஃபேமிலியும் உள்ளதான். பிரச்சனை தேவையில்லாம பிரச்சனை ஒருத்தன் எழுக்கிறதா இருந்தா இழுச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, இழுத்து கூட்ட வாங்கத்தான் செய்வாங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே எங்க கூட கிடையாது. அப்ப ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஜானோட என்னோட டச் இருக்கான்னு கேட்டு, நோ 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 நோ, அவங்க எல்லாம் பெரிய ரவுடிஸ், அவங்க எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. யூடியூப்ல ரோட்ல போறவங்க என்ன பார்த்து, சார் உங்க யூடியூப்ல நல்லா இருக்கு சார், நாங்க பாக்குறோம் சார், அப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம எப்ப இருந்து என் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டைம்ல இருந்தா நான் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அது இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க இருக்கேன் ஏது இருக்கேன்னு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்கிட்ட 1-2 கார் இருந்தாலும் கூட நான் மோஸ்டா போறது எல்லாமே பைக். அந்த பைக்கும் கூட நான் சூப்பர் பைக்ஸ்லாம் அந்த ஃபுல் ஹெல்மெட் எல்லாம் போட்டு கவர் பண்ணி, அது ரைடுக்கு போகும்போது மட்டும்தான் அப்படி போறது. மற்ற டைம்லாம் ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டு ஸ்கூட்டில சின்ன சின்ன இடங்களுக்கு கூட நான் ஸ்கூட்டில தான் போறேன். நான் ஒன்ன மாதிரி மறைஞ்சிட்டு ஃபேஸ்புக்ல இருக்கிற ஐடியெல்லாம் கவர் பண்ணி, ஐடியா தெரியாது, உங்க பேரை போட்டாலே வராது, அந்த மாதிரி ஃப்ராடா. நீங்க என் பேரை போட்டு பாரு, ஜான் பிரகாஷ் பெர்னாண்டோன்னு, நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு தெரியும். ஷெரீஃப்னு போட்டு பாரு, இம்ரான் போட்டு பாரு, அமுதன் போட்டு பாரு, பபின்சன் போட்டு பாரு, எல்லாரோட பேரை போட்டாலும் கரெக்டா வரும். ரிஸ்வான் போட்டு பாரு, எங்க இருக்கோம் என்ன பண்றவங்க தெரியும். ஃப்ராடுகள் இந்த வேலை செய்யாது.
யார் செய்வா? ஒன்ன மாதிரி பார்ட்டிகள் தான் செய்யும். ஊரு விட்டு ஊர் வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி கோல்மால் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்றது யாரு? ஒன்ன மாதிரி ஆளுக்க. நாங்க கிடையாது. சோ இதோட நிறுத்திக்கோ. இன்னும் வண்டவாளங்கள் தண்டவாளங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நான் கழட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, நாறிடுவேன். அதனால நான் தப்பு செஞ்சா என்ன தப்பு செஞ்சிருக்கேன் அதை மட்டும் சொல்லணும். தேவையில்லாம ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா ஜான் எப்படி இருக்கான்னு கேட்டா, இல்லைங்க எங்களுக்கு தெரியாது, அவங்களோட டச் கிடையாது, இப்போ 15 வருஷமாவே டச் கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியாது. அப்படி எங்க இருக்கான்னு கூட தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், முடியாது. நீ என்ன ஃபேஸ்புக்லயும் மற்ற இதுலயும் நீ ஃபாலோ பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா? நீ ஃபாலோ பண்றதுனால என்ன ஒரு மயிரும் புடுங்க முடியாதுங்க. ஒத்த அடங்கிக்கோ. எனக்கு தேவையில்லாத பிசினஸ் உன்னோடையும் ஃபேமிலியோடையும். ரைட்? அந்த சாம்சங் கிட்ட சொல்றது, அல்போன்சா கிட்ட சொல்றது தேவையில்லாம எங்களை பத்தி எல்லாம் அடக்கிக்கோ. அவனே ஒரு வீணா போனவன் அந்த சாம்சங். இதெல்லாம் ராங். நீ ராங்கா போனீங்கன்னா நான் ரொம்ப ராங்கா போயிருவேன். நீ எவ்வளவு பெரிய கோல் மாலுங்கிறது உனக்கே தெரியும். என்னத்துக்கு உன் ஐடியெல்லாம் மறைச்சுக்கிட்டு நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியும். எல்லாம் அடக்கிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஓகே நொட்டுறதுக்கு வராது. உன் விஷயத்துல நாங்க தலையிடுறதும் கிடையாது. நானும் சரி, என் ஃபேமிலியும் சரி, தலையிடுறதே கிடையாது. எனக்கு தேவையே கிடையாது. நீங்க எந்த சொறி நாயை கல்யாணம் கேட்டா என்ன, எந்த சொறி நாயை நீ போட்டு ஓட்டா எனக்கு என்ன, எங்களுக்கு தேவையில்லை. நீ எப்படி அரிப்பு பிடிச்சவங்கிறது எனக்கு தெரியும். ஓகே? பிராஸ் ஃபவுண்டர் ஸ்ட்ரீட்ல ரிச்சர்டு தங்கச்சி பேர் என்னது, வெனிசுலாவா, அவளோட சேர்ந்து நீ என்ன பார்க்கணும், என்ன படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, ப்ளூ பிலிம். அது வந்து ரிச்சர்ட் வந்து சொல்லி என்னென்ன பிரச்சனையாச்சு. ஓகே? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அடங்கிக்கோ. நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு பாத்துக்கிட்டு எங்க லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஆளுங்க கிடையாது. ஐ எம் பிளட் பார்ன் கேத்தலிக். சரியா? நீ கன்வெர்ட் ஆகி கன்வெர்ட் ஆகி இருந்துக்கோ. உன்ன மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது, நடிக்கணும் எனக்கு அவசியமும் கிடையாது. ரைட்? இவ்வளவு காசை நீ கொள்ளடிச்சிய, இவ்வளவு காசை திருடுனிய, ஏன் சாமானே நீ ஆட்ட போட்ட, ஏன் விஷயத்துல நீ எனக்கு ஆட்ட போட்டங்கிறது உனக்கு தெரியும். சோ இதோட அடக்கிக்கோ. அப்ப ஒருத்தவங்க கேட்டாங்க, சம்பந்தப்பட்டவங்க, இவ்வளவு காசையும் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த காசை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அப்ப அடிச்ச காசு அந்த நகையில தான் போட்டுட்டு இருக்க நீயும் உங்க அம்மாவும். ரைட்? இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாரு உங்க அம்மா, அவன் கூட பிறந்ததுங்க, தம்பி, அவன் தங்கச்சி, ஃப்ராடு, உன் அப்பன். இதெல்லாம் என்னத சொல்றது? நீ திருடுற தப்பு, பொய் சொல்ற தப்பு அப்படின்னு சொல்லதான் நல்ல அப்பன். எல்லாம் திருடி போயிட்டு சேர்ச்சு நின்னுக்கிட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க. ஆண்டர் இன்ன வரைக்கும் ஏன் மன்னிக்கல தெரியுமா? ஆண்டர் யார் மேல தெரியுமா பாசமா இருப்பாரு, யார் மேல யார சிருஷ்டிப்பாரு தெரியுமா, இது தண்டிப்பாரு தெரியுமா? யாரு மேல அன்பா இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். இப்ப நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, ஆண்டர் உடனே எனக்கு வந்துட்டு ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. அது ஒரு வியாதியா இருக்கலாம், எதா இருக்கலாம். இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 4. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல ஒரு மேட்டர் நடந்துச்சு எனக்கு. இந்த ஜனவரி 2, 2025 நான் சொல்றேன், ஒரு 2 days பேக் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் கார்ல போய்கிட்டு இருக்கேன், காரை திருப்புறேன், இன்னொரு கால் டாக்ஸிக்காரன் வந்துட்டான். அவன் வந்தது டோட்டலி ராங். என் மேல மிஸ்டேக் கிடையாது, அவன் மேலதான் மிஸ்டேக். நான் என் பாட்டுக்கு போயிட்டேன், நானும் வைஃப் தான் போறோம். எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து அவன் வந்து கொஞ்சம் அடவடுத்தனமா பேசினோம்னா நான் என்ன பண்ணேன், கார்ல இருந்து இறங்கி நான் ஆரம்பிச்சு அவனை அடிக்க போய் அப்படி அந்த பையன் பயந்துட்டான். நல்லா கேட்டுக்கோங்க, பயந்துட்டான். அவன் பயந்துட்டான்னு எனக்கு தெரியுது.
நான் விட்டுட்டு வந்திருக்கணும், நான் விட்டு வரல. அவனை அசிங்கமா கேவலமா இது வரைக்கும் வாழ்க்கையிலே கேட்காத அளவுக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தைகளால அவனை நான் அபிஷேகம் பண்றேன். அவனை அப்படி அபிஷேகம், அவனுக்கு அந்த பையன் ஷாக் ஆயிட்டான். அப்படியே நின்று கேட்கறான். ரோட்ல எல்லாரும் போறாங்க வரவங்க எல்லாம் இது போறதுக்கு கால் பண்ணி அவங்கள போலீஸ் வர சொல்லி ஆளை கோத்து விட்டுட்டேன். உங்ககிட்ட பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஒரு பவரும் கிடையாது, எல்லா பவரும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது மாமிசம், பிளஷ்ல நம்ம செய்யற ஒரு காரியங்கள். அப்படியா நடந்துருச்சு. நடந்துட்டு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் இப்ப கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டேன். இது நடக்குது ஒரு ஈவினிங் ஒரு 5:30 நடக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு வெளியே வந்தேன். வரும்போது ஒரு ஸ்கூட்டர் நிக்குது. இந்த ஸ்கூட்டர்ல ஃபுட் ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல என் கால் அடிபட்டுச்சு. அடிபட்டு வலினா வலி, அப்படி ஒரு வலி, எனக்கு பயங்கர வலி. வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு, காரை பார்க் பண்ணியாச்சு. நானும் பெட்ல அப்படியே படுத்துட்டேன். பெட்டுக்கு பக்கத்துலயே எங்க பெட்ரூம்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். எனக்கு அது கீழே கால் எனக்கு வைக்க முடியல, வலின்னா அப்படி வலி. என் வைஃபையும் கூப்பிட முடியல, வேலை ஒர்க்கில் இருந்தா. நான் தண்ணி எடுத்து குடிக்கணும், கீழே காலை வைக்க முடியல. ஒரு இது நம்ம எங்க பெட்ல இருந்து ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் பின்னாடி தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதுக்கு நடக்க முடியல, அவ்வளவு வலி. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், பாத் எடுக்க போயிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. போன உடனே ஆண்டர் அழகா உணர்த்துறாரு, உனக்கு இந்த வலி வந்த காரணம் என்ன தெரியுமா? நீ ஒருத்தனை ரோட்ல அவ்வளவு கேவலப்படுத்தின, அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் அப்படின்னு. இப்போ நான் குளிச்சுட்டு நீல் டவுன் பண்ணி ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் மாமிசத்துல இந்த வேலையை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு லேட் ஆயிருச்சு. அப்படியே நாங்க படுக்க எப்பவுமே லேட் ஆகும், 2:30 3 o'clock ஆயிரும். படுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில பாருங்க, நான் எழும்புறேன், என் காலில் ஒரு வலி கிடையாது. அந்த வலி வலிச்சது எப்படியோ 3 days இருக்கும். அப்படிலாம் வலி அடிப்பட்ட ஒரு 3 days கன்ஃபார்மா இருக்கணும். டேப்லெட் எடுக்கணும், பெயின் கில்லர்ஸ் எல்லாம் போடணும், அப்கோர்ஸ் இன்ஜெக்ஷன் கூட போட தேவைப்படும். எதுவுமே இல்லாம வெரி நெக்ஸ்ட் மார்னிங் எனக்கு கியூர் ஆச்சு. அதே நேரத்துல எனக்கு அந்த பையனையும் பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. எதேர்ச்சியா கால் டாக்ஸி வீட்டுக்கிட்ட பார்க்க கிடைச்சது. என்னை விட சின்ன பையன், மிஞ்சி போனா ஒரு 32 அப்படிதான் இருக்கும். வெக்கப்படாம அந்த பையன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். தம்பி, நீ செஞ்ச தப்போ சரியோ, நான் அப்படி பேசிருக்க கூடாது. உன்னை பேசுறதுக்கு நான் யாரு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். சார் மன்னிச்சுங்க சார், நானும் பேசிருக்க கூடாது சார் அப்படின்னா. அங்க மேட்டர் முடிஞ்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் தேவ கிருபை பெறுவான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ரைட்? நான் ஒன்னும் பாவம் செய்யாதவன்லாம் கிடையாது. நான் பூந்து விளையாண்டுருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன், இல்லைன்னா சொல்லல. ஆனா அதை இப்ப பண்றேனா அப்படின்னு கேட்டா இல்ல. அதனாலதான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் தேவ கிருபை பெற்றேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ் இருக்கு, ஆண்டோட கிருபை நல்லா இருக்கேன். நான் எங்கேயுமே என் பேரை நான் ஹைட் பண்ணவே இல்லை. எந்த ஒரு இடத்துலயுமே ஜான் பிரகாஷ் வெண்டாங்கிற மட்டும்தான் தெரியுமே வழிய வேற பேர் கொடுத்து நான் வாழவும் கிடையாது. எந்த நாட்டுல நான் இருந்த, ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டோ யூகேலோ சிங்கப்பூரோ கொலம்போவோ இந்தியாவோ எந்த நாட்டிலுமே நான் வேற பேர் கொடுத்து வாழ்ந்ததே கிடையாது. ஒரே பேர் தான், அதே பேர் தான், ஜான் பிரகாஷ் பெர்னாண்டோ. அதே டேட் ஆஃப் பர்த் தான். ஸோ நான் எதுவுமே எப்பவுமே சேஞ்ச் பண்ணது கிடையாது. உன் பேரை நீ போட்டு பாரு, எங்கேயாவது வருதானு? வரவே வராது மகளே. ஏன் காரணம்? நீ செஞ்ச ஃப்ராட் வேலை உன் கண்ணை மறைக்குது. ஸோ இதோட நிறுத்திக்கோ. நான் மனுஷனை நம்பி வாழ்ற ஆள் கிடையாது, கடவுளை நம்பி வாழ்ற ஆளு. அதனால உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கிட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ரைட்? குட் பை ஃபார் எவர். பி கேர்ஃபுல், யூ பீச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு இது போய் சேரும் கட்டாயமா. யூடியூப்லாம் அப்படி வந்தது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்க நம்மளுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு யூடியூப், தேங்க்ஸ் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ். டேக் கேர்.